வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி வெள்ளி பிள்ளையாருங்க. இந்த வெள்ளி பிள்ளையாரை எப்படி கும்பிடணுன்னா, அரிசி ஊற வச்சு அதேமாரி மிக்சியில் அரைச்சிங்க. 2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்படி முடியல, இப்போ எனக்கு அது பண்ண முடியலன்னா, நம்ம மாவு பாக்கெட் இருக்கும்ல கடைங்களில், அதை வாங்கி நம்ம அரிசி மாவு பாக்கெட் வாங்கி பண்ணிக்கலாங்க. முடிஞ்சவங்க அப்படி பண்ணுங்கள், முடியாதவங்க அப்படி பண்ணலாம். அந்த செவ்வாய் பிள்ளையாருக்கு இடித்து தான் செய்யணும். இதுக்கு அப்படி கணக்கு இல்லைங்க. இந்த வெள்ளி பிள்ளையார் இதுதாங்க. இங்கே பாருங்கள், விளக்கு பண்ணியிருக்க உரல் உலக்க, அது வந்து பானை குதிரும்பாங்க, குதிர் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கு மூடி, இது வந்து மாடு கன்று, 2 மாடு 2 கன்று பண்ணியிருக்கேன். இது ஏற்கலப்பை, இது வந்து குதிரு தாங்க. அது சட்டி மாதிரி இருக்கும். அது வந்து வெந்ததில் ஓவராக பெருசாகிடுச்சு. அதுக்கு தட்டுக்கு அது மூடுற தட்டு. பாப்பா சிரிக்கிறா நல்லா வரலின்னு. இது வந்து அவங்க அந்த நெல் காய வைப்பாங்க அவங்க வீட்டில். அவங்க அந்த அம்மாவும் அவங்க ஐயாவும் அந்த கணக்கு அதுக்கு பண்ணி வச்சுருக்கேன். இது 2 குச்சி இருக்குது பாருங்கள், மாடு அடித்த குச்சி. இது அது கதை சொல்கிறேன் எல்லாம், அதை தாங்க இது குச்சி மாதிரி. இது இனிப்பு கொழுக்கட்டை. இது வந்து தேங்காய் போட்டு உப்பு போடணுங்க. இந்த கொழுக்கட்டைக்கு உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு இது பண்ணோம். இது தேங்காய் இல்லாமல் பண்ணுற, உப்பு போட்டு பண்ணுற கொழுக்கட்டை இது. இது வந்து வெல்லம் போட்டு தேங்காய் ஏலக்காய் போட்டு பண்ணியிருக்கேங்க. அதுதான் இது பாருங்கள், வெத்தலை பாக்கு எல்லாம் எடுத்துருக்கேன். பூஜை பண்ண வேண்டியதாங்க. விளக்கம் ஏற்றியாச்சு. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிங்க. ஆற்று மணலில் தான் கோலம் போடணும். இந்த கோலம் நம்ம இங்கே வந்து ஆற்று மணல் கல்ல எம்சாண்டு கிடைக்கல, சரின்னு கோலம் மாவுலே போட்டோம். ஆற்று மணல் இருந்தால் ஆற்று மணலில் இந்த வீடு மாதிரி கட்டுங்க. தெரியுதுங்களா? இந்த கட்டை கோலம் இதுதான். அந்த இதுக்கும் போடணும். இதுக்கு நடுப்புற பூ இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கேங்க நான். அதுக்காக போட வேணும். அதுக்கு கட்டம் தான் போடணும், இதுக்கு கோலம் போடலாம். நம்ம விநாயகர் சதுர்த்தி மாதிரி தாங்க இது கும்பிட்றது. அதே தான் இது. மோதகம்லாம் அப்போ இது மோதகம் இல்லாமல் இப்படி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் எல்லாம் கோலம்லாம் போடுறது. இப்போ வந்து வாங்க, இப்போ நான் கதை சொல்கிறேன். இந்த வெள்ளி பிள்ளையார் கதைங்க. இந்த கதை சொல்ல ஒரு ராஜா இருந்தாருங்க. அந்த ராஜா வீட்டில் மாடு கண்ணெல்லாம் இருந்தது. அதில் ஒரு கண்ணுக்குட்டி ரொம்ப ஆசையாக வளர்த்துட்டு இருந்தார். அந்த வளர்க்கும் போது அது என்ன பண்ணுது, பக்கத்து வீட்டில் நெல் காய வச்சுருக்காங்க. கொஞ்சம் தூரம் நெல் காய வச்சுருக்காங்க. இது ராஜா கண்ணுக்குட்டி தானே, எல்லா இடமும் சுற்றுங்க. அது எல்லா இடமும் சுற்றிட்டு வரும். அதுமாரி போகும்போது அந்த அம்மா வீட்டில் நெல் சாப்பிட்ருது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. நீ இப்படி பண்ணுறியே அப்படின்னு கோவத்தில் அந்த அம்மா கொம்பு எடுத்து அடிச்சிடுறாங்க. அந்த மாடு இறந்துருதுங்க. கோவமாக அடித்தோடனே அந்த மாடு இறந்துருது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அச்சோ இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாச்சே, இதை நம்ம கொன்னுட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு தண்டனை பெருசாக கொடுத்துருவாங்க நமக்குன்னு பயந்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, போய் குதிரை போட்டு மூடி வச்சுருவாங்க. மூடினோடனே பயந்துகிட்டே இருப்பாங்க. இந்த ராஜா ரொம்ப சிக்காயிடுறாரு. ஆசையாக வளர்த்த கண்ணுக்குட்டி எங்கே போச்சு, என்ன ஆச்சு, காணுமே அப்படின்னு அவங்க பயந்துட்டு தவிக்கிறாங்க. தவிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இந்தமாரி எல்லாரையும் விசாரிங்க, ரொம்ப ராஜாவோட பையன் தான் இந்த வளர்த்தது, இந்த கவலைப்பட்டது. ராஜா உத்தரவிடுறாரு, என் பையன் அப்படி சோகமாக போயிட்டுருக்கான், அவன் ரொம்ப கவலைப்படுறான், எங்கே இருக்கோ எல்லா இடமும் எல்லா திசையிலையும் தேடுங்க, எனக்கு அந்த கண்ணுக்குட்டி என்ன ஆச்சுன்னு தெரியணும் அப்படின்னோடனே போய் அப்புறம் எல்லோரும் தேடுறாங்க. தேடும் போது சொல்கிறாங்க, அந்த அங்கே ஒரு வீட்டில் நெல் சாப்பிட்டுட்டு இருந்தது, நாங்கள் பார்த்தோம் அப்படின்றாங்க. எல்லாம் 2-3 பேர் அதுமாரி சொன்னோடனே இவங்க சரி அப்படின்னு ராஜாட்ட போய் சொன்னோடனே ராஜா போய் அங்கே சோதனை இடுங்கன்னொடனே போய் சோதனை இட போகிறாங்க. அப்போ அங்கே அந்த எல்லா இடமும் பார்க்கும்போது அந்த குதிர் மாதிரி இருக்கிறதையும் திறந்து பார்க்குறாங்க. சின்னதாக இருந்துரு குதிர். அதை போய் திறந்து பார்க்கும்போது அதில் தாமரை பூவாக இருந்ததாங்க. நிறைய தாமரை பூ இருந்தோடனே பார்த்துட்டு வந்துடுறாங்க. சரி இல்லைன்னு இந்த அம்மா வந்து வேண்டிக்கிறாங்க. சோதனை போதே வேண்டிக்கிறாங்க. ஏன்னா இவங்க அதில் தானே போட்டு வச்சுருக்காங்க மாட்டை. பிள்ளையாரப்பா எப்படியா காப்பாற்றிரு, தண்டனை கொடுப்பாங்க, என்னால் தாங்க முடியாது, நான் தெரியாமல் கோவத்தில் பண்ணிட்டேன், என்னை காப்பாற்று, நான் வேணும்னு பண்ணலன்னு ரொம்ப உருகி வேண்டிக்கிறாங்க. அவங்க பார்க்கும்போது பூவாக மாறிடுது. பூவாக மாறினோடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரின்னு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வந்தவுடனே இந்த அம்மா கோவிலில் ஓடி போய் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிறாங்க, நல்லபடியாக என்னை காப்பாற்றிட்டேன், எனக்கு தெரியாது, அவங்களுக்கு அந்த அந்த மாடு உயிரை கொடுத்துரு, நான் அவங்க வீட்டுக்கே போய்டும், அது ராஜா அரண்மனைக்கே போயிட்டோம், நீ உயிர் கொடுப்பா, என்னை காப்பாற்றுப்பா இந்த பிரச்சனையிலேருந்து அப்படின்னு அவங்க இது பண்ணோடனே வேண்டிக்கிறாங்க. வேண்டினோடனே சரின்னு ஓடியாந்து வந்து நீ பக்கம் கனவுல வருது அவங்களுக்கு, இந்தமாரி நீ போய் பாரு, திறந்து பாருன்னு அவங்க திறந்து பாடுறாங்க. அந்த கண்ணுக்குட்டி துள்ளி குதித்து வெளியே ஓடியாருதுங்க. அந்த துள்ளி குதித்து வந்தவுடனே அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அது நடந்தது வெள்ளிக்கிழமை காலம்புறங்க. ஒரு 6 விடிகாலம்புறில் விடிஞ்ச பொழுது அது நடந்திருக்கு. 6 மணி இருக்கும். அந்த மாதிரி நடந்ததுனால இது வெள்ளிக்கிழமையில் கும்பிடணுங்க. வெள்ளிக்கிழமை
காலம்பரை 9-10 மணிக்குள்ளே கும்பிட்டுருணும். முடியாதவங்க ஒரு 3-4 மணிக்கும் கும்பிடலாம், தப்பு இல்லை. இது அவசியம், ஆனால் செய்யுங்க. ரொம்ப 6 மணிக்கு ரொம்ப நேரம் தாழ்த்தி செய்ய வேணாம். 6 மணிக்கு மேலெல்லாம் செய்யாதீங்க. கொஞ்சம் முன்னாடி 6 மணிக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் காலம்பரை அந்த 10:30க்குள்ளே பண்ணிவிடுங்க. ராவு காலம் வந்துடும். அதனால் அதுக்குள்ளே பண்ணிட்டா ரொம்ப விசேஷங்க. அதுமாரி பண்ணிவிடுங்க. இவ்வளோதாங்க. இதுதான் அது. சாம்பிராணி காமிச்சாச்சு. காமிச்சு தேங்காய் உடைச்சிருக்கோம். வெட்டியான் சொல்லிட்டேன். வெட்டியான் இல்லை, இவங்க வந்து மாடு அந்த அடித்தாங்களே, மாட்டை அடித்தாங்களா அவங்க வீட்டில், அவங்க வீட்டுக்காரர் அந்த அம்மா மாடு கன்று இது ஏற்கலப்பை அதை ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஏற்கலப்பை. இது வந்து அந்த சால் மூடுறது, சாலும்பாங்க குதிரும்பாங்க, அது மூடி இருந்தது. அதெல்லாம் தான் பண்ணி வச்சு பண்ணணுங்க. இது விளக்கு போடுவாங்க, ஸ்டார் மாதிரி பண்ணணுங்க. அந்த கீழே நட்சத்திரம் மாதிரி இந்த கீழே இதை பண்ணணும். இதை பண்ணிவிட்டு மேலே விளக்கு ஏற்றிருக்கணும். அந்த விளக்குக்கு குங்குமம் வைப்பா, மறந்தாச்சு. விளக்கு மேலே குங்குமம் வை. இது வந்து கும்பிட்டா ரொம்ப நல்லதுங்கம்மா, ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் சுபிட்சமாக இருக்கும். நம்ம பக்தியோடு வேண்டிக்கிட்டோன்னா இந்தமாரி இது பண்ணாங்க. செல்வ செழிப்பு வரும், சுபிட்சமாக இருக்கும் வீடு, கஷ்டம் இருக்காது, நல்லா பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்குங்க. இந்த செவ்வாய் பிள்ளையார் பிடிச்சோடனே வெள்ளி பிள்ளையார் பிடிக்கணும். இந்த நட செவ்வாய் பிள்ளையார் இந்த வாரம் கும்பிட முடியலன்னா அடுத்தடுத்த வாரங்களில் எந்த வாரமும் வெள்ளி பிள்ளையார் கும்பிட்டுக்கலாம். ரெண்டும் கண்டினியூவாக கும்பிடணுன்னு இல்லைங்க. செவ்வாய் வெள்ளின்னு தொடர்ந்து கும்பிட வேணாம். இந்த நட செவ்வாய் பிள்ளையாரா இந்த நட முடியலன்னா அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் கூட வெள்ளி பிள்ளையார் கும்பிடலாம். அதுமாரி அவசியம் செவ்வாய் பிள்ளையார் இந்த வெள்ளி பிள்ளையாரை கும்பிடுங்க. நல்ல பிள்ளையாரை வேண்டிங்க, சுபிட்சமாக இருக்குங்க. இது ரொம்ப நல்லது. அந்த அம்மா நல்லா சீரும் சிறப்புமாக நல்லா இருந்தாங்களாம். இதுதாங்க அந்த தெய்வத்தை நம்பி நம்ம வேண்டுறோம். அது நல்லா அந்த அம்மாவுக்கு கெட்ட பேர் இல்லாமல் நல்ல பேர் ஆக்கி விட்டுருச்சு. அது போயிடுச்சுங்க. அந்த மாடு கண்ணுக்குட்டி அரண்மனைக்கே ஓடினோடனே ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த அம்மாவும் நிம்மதியாக அடைஞ்சாங்க. அதுமாரி பிள்ளையாரை வேண்டுங்க. எப்போ ஏற்பட்டது கஷ்டமும் நமக்கு நிவர்த்தி கொடுக்குங்கிறதுக்கு தான் இந்த கதையெல்லாம், இந்த செவ்வாய் பிள்ளையார் வெள்ளி பிள்ளையார்லாம். அதனால் இது பிள்ளையாரை நினச்சி அவசியம் எல்லோரும் விரதம் எடுங்க. சும்மா காலம்பரை 3 நட தட்டிட்டியா? ஓகே, அவ்வளோதாங்க. இன்னும் 2 நட நான் சொல்லிவிட்டு நான் இது பண்ணுறேங்க. உங்களுக்கு நைவேத்தியம் தீபாரதனை தான். தீபாவளிக்கு சாம்பிராணி காமிக்கிறேங்க. சாம்பிராணி காமிச்சாச்சு. நல்லபடியாக வைக்கணும் பிள்ளையாரப்பா. வாழுந்தளி தெலும் பாவம் பொறுக்கும் கந்தனக்குறாந்திரும் குழந்தைக்கு கைவச்சு சோமனையே நீ சொல்லு பாப்பா. சம்போ மகாதேவா சொல்லு தங்கம். மணி அடி பாப்பா. பிள்ளையாரப்பா நல்லபடியாக வைப்பா. எல்லாரும் நல்லா இருக்கும், எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வைப்பா. நாராயணி நமோஸ்துதே. மணி அடிக்கிறீங்களா? இந்தாங்க, சீக்கிரம் அடிங்க. அம்மாச்சி கும்பிட்டு தீபாவளி முடிச்சிடுச்சுங்க. எல்லோரும் சீர சிறப்புமாக நல்லா இருக்கணும். அவசியம் வெள்ளி பிள்ளையார் கும்பிடுங்க. இந்த வெள்ளி பிள்ளையார்ட்டும் கொஞ்சம் குறிப்புங்க. என்னென்னா வெள்ளி பிள்ளையார் வந்து நீங்கள் ஆடி வெள்ளினா ஆடி செவ்வாய் பிள்ளையார் முடிச்சுட்டு வெள்ளி பிள்ளையார் கும்பிடணுங்க. ஆடியில் இப்போ கடைசி வெள்ளி கடைசி செவ்வாய் தான் இருக்குது, இதில் கும்பிடுங்க. இது இல்லைன்னா முடியலன்னா தை மாதம் வர்றதில் தை செவ்வாய் தை வெள்ளி எப்போ வேணுமோ அது. ஆனால் செவ்வாய் பிள்ளையார் முடிச்சுட்டு தான் வெள்ளி பிள்ளையார் கும்பிடணுங்க. செவ்வாய் பிள்ளையார் கும்பிட்டுட்டு அப்புறம் 2வது வாரமோ 3வது வாரமோ அதே வாரத்தில் செய்யலாம். செவ்வாய் வெள்ளி வாரமே பண்ணலாம். இல்லையா இப்போ செவ்வாய் பிள்ளையார் பண்ணிட்டேன் 2வது வாரம்னா 3வது வாரம்ல 4வது வாரம் கூட வெள்ளி பிள்ளையார் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கங்க. ஆனால் செவ்வாய் பிள்ளையார் முடிச்சுட்டு தான் இதை